குர்ஆன் இருக்குது, இது ஓதினா நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும் சொல்லுவோம். ஆனால் நிஜமாக இந்த குர்ஆன் என்றா ஒரு மேப். என்ன மேப்ண்டா, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு காட்டுற ரோட்டை தான் காட்டும். அதான் வழி. நேர்வழி நேர்வழி என்றமே 1000 வழிகள் இருக்கும். என் மனசு ஒரு வழி சொல்லும், இப்படிதான் வாழணும். இன்னொரு ஆள் இன்னொரு வழி சொல்லுவாரு, நான் நினைச்சதெல்லாம் பேசுவேன், நான் சொன்னா சரிதான். இப்படி எல்லாம் மனிதன் வாழ்ற இடத்துல அது ஒரு ரோட். அவருடைய ஷஹவாத், அவர் நினைக்கிறதெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான்டா, இல்லப்பா என்ன சந்திக்க வரணுமா, இதுதான் ரோட். இந்த ரோட்டில் வந்தாதான் காட்டலாம். யாரும் அந்த ரோட் எங்க இருக்கு, இந்த மெப் எங்க, அதான் முழு குர்ஆனும். முழு குர்ஆனும் என்னண்டா, இதுக்கு முன்னாடி ஒரு அடியார் போயிட்டாரு, அவர் போன அடிச்சுவடுகள் இருக்குது. அவர் இப்படித்தான் அல்லாஹ்வை சந்திக்க போனார் என்ற கால் தடங்கள் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இதுக்கு முன்னாடி பயணித்த ஒரு ஆளை நான் சொல்றேன், அவர் எப்ப சிரிச்சார் அப்படி சிரிங்க, அவர் எப்ப அழுதாரா அப்ப அழுங்க, அவர் சுஜூது செஞ்ச மாதிரி சுஜூது செய்யுங்க. இப்படி பின்தொடருவது தான் நம்ம வேலை. இந்த மேப் எப்படி அல்லாஹ் காட்டுறான்டா, மூசா நபி போயிட்டாரு, அவர் கஷ்டப்பட்ட நேரம் என்ன செஞ்சாரு, அவருக்கு பலத்த சோதனைகள் வர்ற நேரம் என்ன பண்ணினார். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் வரலாறையும் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, அவங்க உம்மா பேர் என்ன, அவங்க வாப்பா பேர் என்ன, அவர் தம்பி பேர் என்ன, அவர் உம்மா எப்ப மௌத்தாகினாங்க, அதெல்லாம் வரவே வராது. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்றான். எனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த சூரா யூசுப்ல வாப்பா மட்டும்தான் வருவார். அப்ப உம்மா மௌத்தா, ஒரே ஒரு இடத்துல அவங்க உம்மா இருந்தாங்கன்னு வரும். இப்ப யூசுப் முடிகிற நேரத்துல, சூரா யூசுப் முடிகிற நேரம் சிம்மாசனத்துல